இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா லிமிட்டே இல்லாம சர்வைவ் பண்ற ஒரு கிரியேச்சர் இருக்கு. ஃபயர், ஐஸ், ஸ்பேஸ், ரேடியேஷன் இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்ற ரியல் லைஃப் மான்ஸ்டர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நோ, இது ஏலியன் கிடையாது. இது எர்த்லயே இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர்னு சொல்லலாம். இந்த கிரியேச்சரோட நேம் பாத்தீங்கன்னா டேரிக்ரேட்னு சொல்லப்படுது. வாட்டர் பியர்னு கூட சொல்லுவாங்க. இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும். 0.5 மில்லிமீட்டர் கூட இருக்காது. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த கிரியேச்சர் என்ன, இது எப்படி எல்லாத்தையுமே தாண்டி சர்வை பண்ணுது, இதெல்லாம் என்னென்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேடிக்ரேட்னு சொல்லக்கூடிய சின்ன உயிரினத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளிரான இடத்துல வச்சாலும், அதாவது பனி மாதிரியான மனிதனே வாழ முடியாத அளவுக்கு குளிரான, உயிரே உறையிற அளவுக்கு குளிரான இடத்துல வச்சாலுமே என்ன ஆகுன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு குளிரான சூழலையும் கூட இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா இறக்காம உயிரோட இருக்கும். அதே குளிர்ல நாம இருந்தோம்னா நம்ம உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் பாதிக்கும், செல்கள் எல்லாம் சேதமடையும், சில நிமிடத்திலேயே நம்ம உயிர் போயிடும். ஆனா இந்த சின்ன உயிரினத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. உடம்பு அப்படியே அமைதியா இருக்கும். இதே உயிரினத்தை ரொம்பவுமே அதிகமான வெப்பம் இருக்கிற இடத்துல வச்சாலுமே பாத்தீங்கன்னா இது உயிரோட தான் இருக்கும். அவ்வளோ சூடு வந்தா நம்ம தோல் எல்லாம் கருக ஆரம்பிக்கும், உடம்புக்குள்ள இருக்கிற செல்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆனா இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா அந்த சூட்டையுமே தாங்கி உடம்புக்கு எந்த சேதமுமே வராம ரொம்பவுமே சேஃபா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆபத்து வந்த உடனே தன்னோட உடம்ப தானே ஒரு பாதுகாப்பு நிலைக்கு மாற்றிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்கள் எல்லாம் சேதமடையாது, உயிர் அப்படியே பாதுகாப்பா இருக்கும். அதனால தான் ரொம்ப குளிர் இருந்தாலும் சரி, அதிகமான வெப்பம் வந்தாலும் சரி, இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாம சாதாரணமா உயிரோட இருக்கும். அதே மாதிரி இந்த உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி டெய்லியுமே தண்ணீர் கூட தேவையில்லை. இது தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ தண்ணீர் இல்லாதப்ப என்ன நடக்குன்னா, இந்த உயிரினத்துக்கு நீண்ட நாட்கள் தண்ணீர் கிடைக்கலன்னா உடம்பு மெதுவா தன்னையே மூடிக்கும், அசைவெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், உடம்புக்குள்ள நடக்கிற வேலைகள் எல்லாம் நிறுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இறந்து போன மாதிரி தான் இருக்கும். இதய துடிப்பு கூட இருக்காது, சுவாசமும் இருக்காது, உணவு செரிமானமும் அதுக்குள்ள நடக்காது. ஸோ இந்த நிலையில நாம் அதை பார்த்தோம்னா இது இறந்து போயிடுச்சுன்னு தான் நாம நினைப்போம். பட் உண்மையிலேயே அது இறக்கல. அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகுது. ஸோ அந்த நேரத்தில் உடம்புக்குள்ள எந்த சேதமுமே வராது, எல்லாத்தையுமே அமைதியா நிறுத்திடும். இதனால தான் பல வருடங்கள் கூட தண்ணீர் இல்லாம இந்த உயிர் நீண்ட காலம் வாழுது. அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழிச்சு இந்த உயிரினத்துக்கு தண்ணீர் கிடைச்சிச்சுன்னா உடனே அதோட மெதுவா உடம்பு திறக்க ஆரம்பிக்கும், செல்கள் எல்லாம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும், அசைவு வரும், உயிர் திரும்ப வரும். சில மணி நேரத்துக்குள்ளேயே முன்னாடி இருந்த மாதிரியே உயிரோட நடமாட ஆரம்பிக்கும். இதோட மெஜிக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இது எல்லாமே அந்த உயிரினத்தோட உடல் அமைப்பு, இயற்கை கொடுத்த ஒரு பாதுகாப்பு முறைன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இதுக்கு எதையுமே தாங்கி வாழக்கூடிய உயிரினம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த டேரிக்ரேட்னு சொல்லக்கூடிய சின்ன உயிரினத்தை ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளிக்கே அனுப்பி பார்த்தாங்க. விண்வெளினா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வாழவே முடியாத ஒரு இடமா இருக்குது. மூச்சு வாங்க காற்றே இல்லை, மேலே கீழே இழுக்கிற சக்தி இல்லை, வெளியிலிருந்து பாதுகாப்பு எதுவுமே இல்லை, உடம்ப சேதப்படுத்துற ஆபத்தான கதிர்கள் எல்லாம் அதிகமா இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலையிலையுமே பாத்தீங்கன்னா இந்த உயிரினம் சேஃபா இருந்திருக்கு. மனிதன் இந்த சூழ்நிலையில இருந்தானா சில வினாடிகளிலே உயிர் போயிடும். ஆனா இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா மனிதனுக்கே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் ஆயிரக்கணக்கு மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய கதிர்களையுமே தாங்கி உயிரோட இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னா, இந்த உயிரினத்தோட உடம்புக்குள்ள தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கையான முறை இருக்கு. ஆபத்து வந்ததுமே உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கிய பகுதிகள் தானா முடிக்கும். ஸோ அதனாலே கதிர்கள் தாக்கினாலும் சரி உயிருக்கு பெரிய சேதம் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேடிக்ரேட்னு சொல்லக்கூடிய சின்ன உயிரினத்தோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு பொருள் இருக்கு. அதை என்ன பண்ணுதுன்னா, இந்த உயிரினத்தோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தகவல்கள், அதாவது உயிர் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாத்தையுமே சேதமாகாம இருக்க அந்த பாதுகாப்பு பொருளை சுற்றி மூடிக்கொள்ளும். ஸோ அதனால தான் இந்த உயிரினத்தோட முக்கியமான தகவல்கள் எல்லாமே சேதமாகாது. அப்போ இந்த உயிரினம் எப்பயுமே இறக்காதான்னு கேட்டா இல்லை. இந்த உயிரினம் சாகவே சாகாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா சரியான சூழ்நிலை இருந்தா கொல்றது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லலாம். அதனால தான் எந்த விதமான சிச்சுவேஷன் வந்தாலுமே அதுல இருந்து உயிர் தப்பிக்கக்கூடிய ஒரு உயிரினம்னு இது சொல்றாங்க.
இந்த சின்ன உயிரினத்தை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு மனிதனை விண்வெளி பயணத்துல எப்படி பாதுகாத்து வைக்கலாம், புற்றுநோய் மாதிரியான பெரிய நோய்களை எப்படி சமாளிக்கலாம், எதிர்காலத்துல மனிதன் கடுமையான சூழ்நிலைகள்லையுமே உயிரோடு இருக்க என்ன மாதிரியான வழிகளை உருவாக்கலாம், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு சின்ன உயிரினம் தான் வழிகாட்டி இருக்குன்னு சொல்லலாம். இதோட உடம்பு என்னத்தான் சின்னதா இருந்தாலுமே இதுக்கு இருக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசுன்னு சொல்லலாம். இயற்கை ஒரு சின்ன உயிரினத்துக்குள்ள கூட இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஒளிச்சு வச்சிருக்குன்னு இந்த உயிரினம் நமக்கு கற்றுத்தருது. ஸோ இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கான அனிமல் யாருன்னு கேட்டா லயனையோ ஷார்க்கையோ சொல்ல முடியாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் கிரியேச்சர் டெடிகிரேட் தான். சின்ன பொடியாக இருந்தாலுமே மிகப்பெரிய சர்வைவர்னு சொல்லலாம் நம்ம எர்த்தோட. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.